ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லச்சூஸ் கைமணம். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா ரெகுலரான வீட்டு ரொட்டீன் ஒர்க்ஸ் தான் போயிட்டுருந்தது. ஸோ அதுக்கு நடுவில் ஒரு 2-3 வீக்ஸாக நான் vlog எதுவுமே போஸ்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வீடியோ எடிட் பண்ணி வாய்ஸ் ஓவர் எல்லாம் கொடுத்து அப்லோட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு லன்ச் முடிச்சிடலாம் அப்படின்ட்டு லன்ச் சாப்பிட உட்காந்தாச்சு. இன்றைக்கி என்ன லன்ச் ரெடி பண்ணேன் அப்படின்னா ரைஸு, அதுக்கு குழம்பு பார்த்திங்கன்னா முருங்கைக்காவும் மாங்காவும் போட்டு சாம்பார் வச்சுருந்தேன். உருளைக்கிழங்கு வறுவல், அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் பொரியல் மாதிரி பண்ணியிருந்தேன். ஸோ ரொம்பவே நல்லா இருந்தது. இந்த மாங்காவும் முருங்கைக்காவும் நீங்கள் சாம்பாரில் போட்டிங்கன்னா ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ஒரு நான்வெஜ் சாப்பாடு எந்த அளவுக்கு சாப்பிடுவீங்களோ அதை விட ஒரு புடி சாதம் அதிகமாகவே சாப்பிட்லாம். இந்த குழம்பும் அந்த பொரியல் வறுவல் காம்பினேஷனில் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு சிலர் நெய் போட்டு சாப்பிடுவாங்க. உங்களுக்கு நெய் விருப்பமாக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நெய் ஊற்றி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப எம்மியாக நான் லன்ச் என்ஜாய் பண்ணிவிட்டு நல்லா தெம்பாக வாய்ஸ் ஓவர் கொடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணி வந்துட்டேன். அண்டு இந்த 2 வீக்ஸ் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் நாத்தனார் பையனுக்கு கல்யாணம். ஸோ 2 வீக்ஸ் எப்படி போச்சுன்னே தெரில. ஆஃபீஸ் ஒர்க்கு எல்லாமே ஓரளவுக்கு பேலன்ஸ்டாக நல்லா போச்சு. இதுக்கு நடுவில் நிறைய ஷாப்பிங் எல்லாம் பண்ணோம். எஸ்பெஷலி ஷாப்பிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் பட்டு சாரீ வாங்கியிருந்தோம். ஆல்ரெடி நான் வாங்கி தைக்க கொடுத்துருந்தேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி எனக்கு அது கரெக்டாக ரிசீவ் ஆகலை. அதனால் பார்த்திங்கன்னா கடகடன்னு போயிட்டு என்னோடய அண்ணா ஒய்ஃப்க்கும் கொஞ்சம் சாரீஸ் வாங்க வேண்டியிருந்தது. அவங்க வீட்லேயும் கல்யாணம்னு சொல்லிட்டு. அதனால் நாங்கள் இந்த வாட்டி பிளான் பண்ணி போன ஊர் பார்த்திங்கன்னா சிந்தாமணியூர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது, சேலம் பக்கம். அந்த ஊரில் போயிட்டு தான் வந்து பட்டு சாரீ வாங்கினோம். ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க சாரீ கலெக்ஷன்ஸ் எல்லாம். அங்கே டேரெக்டாக தறியிலேருந்தே நெஞ்சு நம்மளால் வாங்கிக்க முடியும். அண்ட் இன்ஃபேக்ட் அங்கே ஒருத்தங்க சொன்னாங்க, உங்களுக்கு வெள்ளி ஜரி தங்க ஜரி அந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்கள் வெள்ளி அந்த பார் இருக்குது இல்லைங்களா, அதை அப்படியே வாங்கி கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அப்படியே உங்களுக்கு பாவாடையை புடவை அந்த மாதிரி நெஞ்சு தரதா அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தாங்க. பட் பட்ஜெட் வைஸும் ஓகேங்க, நல்லா தான் இருந்தது புடவைங்கள்லாம். அந்த கலெக்ஷன்ஸ் எல்லாம் இந்த வீடியோவில் ஆட் பண்ணியிருக்கேன், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஆனால் கலெக்ஷன்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. முகூர்த்த சாரீ இங்கே பார்த்திங்கன்னா காஞ்சிபுரம் இருக்குது, நடுவில் நிறைய இடம் இருக்குது. ஆனால் இந்த ஊர் புடவையும் ரொம்ப சூப்பராக தான் இருந்தது. அப்புறம் பார்த்திங்கன்னா அதெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கல்யாணம் பார்த்திங்கன்னா தென்காசியில் இருந்தது. ஸோ நாங்கள் அங்கே போயிருந்தோம். நிஜமாலுமே அங்கே விவசாயம் அவ்வளோ நல்லா பண்ணுறாங்கங்க. ஃபுல்லாக நெற்பயிலாகவே இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது. ஒரு சில வயலில் நாற்று நட்டிருந்தாங்க, ஒரு சில வயலில் அறுவடைக்காக காத்துட்ருக்கு, ஒரு சில வயலில் அறுவடையே பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். அந்த பக்கம் ஊருக்கெல்லாம் போனால் தான் விவசாயம் இன்னும் எவ்வளோ செழிப்பாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தெரியுதுங்க. ரொம்ப ரொம்ப என்ஜாயபுளாக தான் இருந்தது இந்த ட்ரிப்பு. ரொம்ப தூரம், இப்போ நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு அரௌண்ட் 14 ஹவர்ஸ் அந்த மாதிரி ட்ராவல் இருந்தது. ஈவன் தோ அந்த ட்ராவலையே மறக்க வைக்கிற மாதிரி அங்கே இருக்கிற க்ரீனரிஸ் இருந்ததுங்க. அவ்வளோ கல்டிவேட் பண்ணுறாங்க. ஹார்வெஸ்ட்டும் பேரலி நடக்குது. ரொம்ப சூப்பராக இருந்தது. நீங்கள் போகிறீங்க அப்படின்னா அந்த பக்கம் ஊருக்கு போனதில்லை அப்படின்னா போய் பாருங்கள். அங்கே இதை தாண்டி போனீங்கன்னா உங்களுக்கு குற்றாலம் இருக்குது. குற்றாலமும் உங்களுக்கு நல்ல பிளேஸ். இங்கே நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா நான் சின்ன பிள்ளையாக சைந்தவி மாதிரி இருக்கிறப்போ நொங்கில் பூ மாதிரி வரும். இப்போ தேங்காய் பூவில் எப்படி பூ மாதிரி வருது, அந்த மாதிரி நொங்கு வந்து அப்படியே விட்டுட்டாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம ஊர் பக்கம் பீஸுன்னு சொல்லுவாங்க. இது சாப்பிடுவோம். தெளுவு கிடைக்கும். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஊரில் நிறைய கிடைக்கும். ஆனால் இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு அது என்னன்னே தெரியல. நானே இத்தனை வருஷம் கழித்து குற்றாலம் போகிற வழியில், தென்காசி டு குற்றாலம் போகிற வழியில் தான் நாங்கள் சாப்பிட்டோம். நல்லா என்ஜாய் பண்ணோம். அப்புறம் குற்றால அருவி உங்களுக்கு சொல்லவா வேணும். நாங்கள் போனப்போ மெயின் அருவிலேயே நல்ல தண்ணி இருந்தது. ஸோ ஜாலியாக குளிச்சுட்டு என்ஜாய் பண்ணிவிட்டு வந்தோம். நீங்கள் குற்றாலம் போகிறப்போ அந்த தென்காசி ரோட்டில் உங்களுக்கு இந்த நொங்குலேருந்து கிடைக்கிற பூ இருக்குது, தெளுவு இருக்குது, பனங்கிழங்கு இருக்குது. அங்கே நிறைய வெரைட்டி ஆஃப் ஃபுட்ஸ் இருக்குது, நிறைய பழங்கள் இருக்குது. கொஞ்சம் சீப்பாக தான் இருக்குது. அதெல்லாம் மிஸ் பண்ணாமல் சாப்பிடுங்க. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மெயினாக அந்த அக்ரிகல்ச்சர் ஃபீல்டு தாங்க. நிறைய கல்டிவேட் பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி இது வந்து நாங்கள் போகிற ரோட்டில் பார்த்தோம். இதே இன்னும் இன்னும் நல்லா உள்ளாரெல்லாம் போயிருந்தால் இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணியிருக்கலாம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, புடவை ஷாப்பிங் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு. இது தாங்க. இதில் பார்த்திங்கன்னா நார்மல் உங்களுக்கு வந்து 300க்கெல்லாம் புடவை சூப்பராக இருந்ததுங்க. அது நம்ம ரெகுலர் வேறு ட்ரெஸ்ஸஸ் மாதிரி. ஸோ இந்த புடவைங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக இருந்தது. அதனோட பல்லுவாகட்டும், அதுக்கப்புறம் அதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ப்ளவுஸு,
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு ஒரே மாதிரி சாரீஸ் வாங்கணும் அப்படின்னு போனீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு அங்கே கிடைக்கும். ஒரே மாதிரி சாரீ ஒரு 5 கலர் 6 கலர் அந்த மாதிரி வச்சுருக்காங்க ஒரே டிசைன்ஸில். ஸோ ரொம்ப நல்லா இருந்தது. நாங்களும் இங்கே கிட்டத்தட்ட ஒரு 5-6 சாரீ மாதிரி பர்ச்சேஸ் பண்ணோம். எல்லா சாரியுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இது எடுக்கிறதா அது எடுக்கிறதான்னு ரொம்ப ஒரே ஆசிலேஷனாகவே இருந்தது. நாங்கள் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு ரேஞ்ச் சாரீஸும் கொஞ்சம் சாம்பிள் மாதிரி காமிங்க, அடுத்து அதில் என்னென்ன கலெக்ஷன்ஸ் இருக்குது பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பார்க்க ஆரம்பித்தோம். இதெல்லாம் ஒரே ரேஞ்ச் சாரீ தான். இந்த ரேஞ்சில் உங்களுக்கு கலெக்ஷன்ஸும் நிறைய இருந்தது, கலர்ஸும் நிறைய இருந்தது. இவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா ரெகுலராக ஒரே பேட்டர்ன் சாரீஸ் மாதிரி வச்சுருக்க மாட்டாங்கங்க. ரெகுலராக தறியிலேருந்து என்னென்ன சாரீ வருதோ அதை அப்டேட் பண்ணிவிடுவாங்க. அண்ட் இவங்க என்ன எங்ககிட்ட சொன்னாங்கன்னா, இப்போ இந்த வீக் போகிறப்போ இந்த கலெக்ஷன்ஸ் இருக்குது இல்லைங்களா, அடுத்த வீக் வரப்போ இந்த கலெக்ஷன்ஸ் மேக்ஸிமம் இருக்காது அப்படின்னு தான் சொன்னாங்க. இவங்க மற்ற ஊரில் இருக்கிற டெக்ஸ்டைல்ஸ்க்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சாரீஸ் எல்லாம் அனுப்பி வச்சுடுவோம். ஸோ அதிலேருந்து கொஞ்சம் கலெக்ஷன்ஸை வந்து நாங்கள் இங்கே எடுத்து அவங்களே சேல் பண்ணுறாங்க. எல்லாமே ரீட்டைலுக்கே கொடுக்காம கொஞ்சம் அவங்களும் சேல் பண்ணுறாங்க. ஸோ நம்ம டைரெக்டாக தறியிலேருந்து நெசவாளர்கள்கிட்டேருந்தே பர்ச்சேஸ் பண்ணுறதுனால கண்டிப்பாக நீங்கள் ஒரு சாரீ வாங்குறதுல அட்லீஸ்ட் ஒரு 3000 ரூபாய் அந்த மாதிரியாவது ரேட்டு கம்மியாகுங்க. அதனால் நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சா நீங்கள் எடுக்கலாம். இந்த ஊர் பார்த்திங்க அப்படின்னா சேலத்தை தாண்டி போகுது, சிந்தாமணியூர் அப்படின்னு சொல்லிட்டு. சேலம் வந்தீங்க இல்லை ஓமலூர் வந்துட்டீங்க, சேலத்துலேருந்து ஓமலூர் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓமலூர்லேருந்து நிறைய மினி பஸ் எல்லாம் கிடைக்குது. இல்லை நீங்கள் ப்ரைவேட் வெஹிக்கலில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் டைரெக்டாக சிந்தாமணியூர்ன்ற இடத்துக்கு வந்துக்கலாம். இது மட்டும்தான் கடைன்னு இல்லைங்க, அங்கே நிறைய கடைங்க இருக்குது. அந்த ஊரை தாண்டி பக்கத்தில் நிறைய ஊர்லேயும் இந்த மாதிரி துணி டெக்ஸ்டைல்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா தறி ரன் பண்ணுறாங்க. நிறைய பட்டு சாரீ, சில்க் சாரீ, சாஃப்ட் சில்க்கு, போச்சம்பள்ளி டிசைன்ஸு, அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா மிக்ஸ்டு சில்க்கு, அதுக்கப்புறம் நார்மல் ரெகுலர் வேர் சாரீஸ், அந்த மாதிரி எல்லாமே பண்ணுறாங்க. உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த மாதிரி கடைங்கக்கிட்டேருந்து ஹோல்சேல் ப்ரைஸ்க்கு தான் அவங்க சேல் பண்ணுறாங்க. ஸோ அவங்கக்கிட்டேருந்து நீங்கள் ஹோல்சேலாக எடுத்துகிட்டு போய் வீட்டில் வியாபாரம் பண்ணுறாங்க இல்லைங்களா, ஹவுஸ் ஒய்ஃப் எல்லாம் பார்த்திங்கன்னா துணி வியாபாரம் பண்ணுறாங்க இல்லைங்களா, அவங்கெல்லாம் வாங்கிட்டு போயிட்டு டியூவில் கொடுத்து வியாபாரம் பண்ணுற மாதிரியும் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. இதெல்லாம் கொஞ்சம் கம்மி ரேஞ்ச் வெரைட்டி. கம்மி ரேஞ்ச் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஒரு 1000 ருபீஸ்க்கு பார்த்திங்கன்னா இந்த 1500 அந்த ரேஞ்சுக்கெல்லாம் இந்த சாரீஸ் இருந்ததுங்க. ரொம்ப நல்லா தான் இருந்தது. சாரீஸ் எதுவுமே அங்கே குறை சொல்கிற மாதிரி இல்லை, பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருந்துச்சு. அண்ட் கலெக்ஷன்ஸும் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் டிஷ்யூ சில்க்கு, அந்த வெரைட்டி சேர்ந்த சாரீஸ். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 3000 4000 5000 12000 அதுக்கு மேலேயும் நிறைய ரேஞ்சஸ் இருக்குங்க. நம்ம பட்ஜெட் என்னவோ அதை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு போனீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம நல்ல சாரீஸ் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது. நான் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 2 months பிஃபோர் காஞ்சிபுரம் போய் சாரீஸ் பார்த்தோம் அண்ணா கல்யாணத்துக்காக. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் சிம்லராக இருக்குது. ஆனால் நம்மளுக்குமே அந்தளவுக்கு தெரியாது இல்லைங்களா, பட்டுனா இதுதான் பட்டு அப்படின்ற மாதிரியெல்லாம் தெரியாது. நம்ம ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸில் தான் நம்ம பார்க்குறோம். ஸோ கலெக்ஷன்ஸ், டிசைன்ஸ், மெட்டீரியல் வைஸ் நல்லா தான் இருக்குது. இதுவுமே தறியில் தான் நெய்கிறாங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃப்ரெண்டு இருந்ததுனால அவர் வந்து நெசவாளர் தான், தறியில் இது பண்ணுறாரு. ஸோ அவரே ரெஃபர் பண்ணி கூப்பிட்டு போனதுனால எங்களுக்கு இங்கே நல்ல கலெக்ஷன்ஸும் நிறைய புடவை, நல்ல மெட்டீரியல்ஸ் புடவெல்லாம் காமிச்சாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சாஃப்ட் சில்கில் பியோர் ஜெரியில் இருக்க சாரீஸு. ஸோ அதெல்லாம் நல்ல காஸ்ட்லி அப்படின்னா அந்த ரேஞ்சுக்கு அது கரெக்டாக இருந்தது. இந்த சாரீ பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக நல்ல ட்ரெண்டாக இருக்குங்க. இந்த கலர் காம்பினேஷன், இந்த ப்ளூவும் இந்த பிங்க்கும், ஏதோ ஒரு செலிப்ரிட்டி கல்யாணத்தில் கூட பார்த்தேன், அவங்க இது முகூர்த்த சாரியாக கட்டியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்கன்னா பழைய டிசைன் தான். இது வந்து பழைய டிசைன்னாலும் இது ஆன்கோயிங். முகூர்த்தத்துக்கு வந்து நிறைய இது எடுக்கிறாங்க இந்த புடவை. எங்கள் ஊர் பக்கம்லாம் இந்த சாரீஸ் வந்து முகூர்த்தத்துக்கு கண்டிப்பாக எடுப்பாங்கங்க. அட்லீஸ்ட் நம்ம ஒரு 10-15 கல்யாணம் ஒரு இடத்துல நடக்குதுன்னா இல்லை ஒரு கல்யாணத்துலேயாவது இந்த மெரூன் பேட்டர்ன் சாரீஸ் கண்டிப்பாக இருக்கும். இந்த பிங்க் சாரியுமே ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் எந்த சாரீ எடுக்கிறது எந்த சாரீ விட்டுறதுன்னே தெரியலை. இந்த சாண்டில் ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது.
எங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷனாக இருந்தது. அதுக்கப்புறம் வெரைட்டி காமிச்சாங்க. அதில் நாங்கள் அல்டிமேட்டாக லாக் ஆகிட்டோம். இந்த ஒரு 4-5 புடவை எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. எங்களுக்கு விட்டுறதுக்கே மனசில்லை. பட் நான் ரொம்ப நல்லாவே எதிர்பார்த்துட்டு இருந்தது இந்த மாதிரி ஒரு அரக்கு கலர் saree நான் பார்த்துட்ருந்தேன். ஸோ அது எடுக்கணும் அப்படின்னு நிஜமாலுமே நினச்சிட்டு இருந்தேன். அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது வச்ச உடனே நான் ரொம்பவே இம்ப்ரெஸ் ஆகி நான் அந்த saree எடுத்துட்டேன். அண்ட் இந்த ரெட் சாரியுமே சூப்பராக இருந்ததுங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ இதில் எல்லா சாரீஸும் கொஞ்சம் செலக்டிவாக எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா எது எங்களுக்கு செட் ஆகும் அப்படின்னு ஃபீல் பண்ணுறோமோ அந்த saree எடுத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணோம். யூஸ்வலாக லேடிஸ்க்கு saree பார்க்குறதுனாவே ரொம்ப ஆசை. அதை இன்னொருத்தர் கட்டி விட்டு நம்ம வச்சு பார்க்குறோம் அப்படின்னா இருக்காதா? எனக்கு பயங்கர சிரிப்பு, ஒரே ஹாப்பி ஆகிடுச்சி. ஏன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் இந்த டைம் தான் நாங்கள் ஒரு பெரிய பட்டு புடவை அந்த மாதிரி ஒரு பெரிய ஷாப்பிங் மாதிரி பண்ணுறோம். ஸோ அதனால் எங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. அதுவும் இல்லாமல் இது கொஞ்சம் அண்ணா வாங்கி தர சாரின்றதுனால ரொம்பவே ஸ்பெஷல். ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருந்ததுங்க. அந்த நாகப்பழ கலர் சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த கலர் வித் க்ரீன் காம்பினேஷன் ரொம்ப சூப்பராக இருந்தது. எனக்கு எதை வச்சு பார்த்தாலும் எனக்கு எல்லாமே நல்லா இருக்க மாதிரி இருக்குது. ஆனால் நம்மளால் எல்லாமே எடுக்க முடியாது. ஏதாவது ஒரு saree தான் எடுக்க முடியும். ஸோ எதை எடுக்கிறதுன்னே எனக்கு தெரியலங்க. நீங்கள் கெஸ் பண்ணுங்கள், நான் எதை எடுத்திருப்பேன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் இந்த வீடியோ முடியும் போது நான் என்ன saree எடுத்தேன் அப்படின்றத சொல்கிறேன். இதில் உங்களுக்கு என்னென்ன saree பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை பற்றின ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கடை நேம் அண்ட் ஃபோன் நம்பர் ரெண்டுமே கொடுக்குறேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆன்லைனில் பார்த்து நீங்கள் saree பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு ஏதாவது saree பிடிச்சிருந்தது அப்படின்னாலும் அந்த பிக்கை நீங்கள் அவங்கக்கிட்ட ஷேர் பண்ணிங்க அப்படின்னா அவங்க உங்களுக்கு அந்த சாரியை கொரியர் ஷிப்மெண்ட்டை பண்ணிவிடுவாங்க. நீங்கள் பேமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது ப்ரொமோஷனெல்லாம் எதுவும் கிடையாது. நானாக ஜென்ரலாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா அந்த கடையில் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 5-6 வாட்டி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நல்ல எங்களுக்கு பழக்கமாயிடுச்சு. ஸோ அங்கே கிளாத்தோட குவாலிட்டி எப்படி இருக்குது, அதனோட ப்ரைஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் நேரில் பார்த்ததுனால நான் உங்களுக்கு சொல்கிறேன். இல்லை உங்களுக்கு எந்த saree பிடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு பிங்க் பண்ணுங்கள். அவங்க அதனோட ரேட் சொல்லுவாங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு ரேட் ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. நார்மல் பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி ரேட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எந்த புடவை பிடிச்சிருக்கோ அதை கரெக்டாக பிங்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டெலிவரி கொடுத்துருவாங்க. ஸோ அன்றைக்கி பார்த்திங்கன்னா நாங்கள் ரொம்பவே டயர்ட் ஆகிட்டோம். காலையில் ஒரு 8:30-9 நாங்கள் அங்கே கடைக்கு போயிட்டோம். நாங்கள் கடையை விட்டு வெளியில் வர்றப்போ அரௌண்டு 3 o'clock மேலே ஆகிடுச்சி. ஸோ அவ்வளோ நேரம் நாங்கள் புடவை பார்த்தோம். அவ்வளோ கலெக்ஷன்ஸ் அவங்க வச்சுருந்தாங்கங்க. திருப்பி எங்ககிட்ட காமிக்கிறதுக்கு அவங்களுக்கு நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்தது. அவங்க அத்தனை புடவை வச்சு பார்த்துமே அந்த ஒரு 5-6 சாரியில் எனக்கு இன்னும் 2-3 sarees பிடிச்சிருந்தது. மனுஷனோட மனசே அப்படி தானேங்க. இது நல்லாயிருக்கு, இது நல்லாயிருக்கு, இதை விட பெஸ்ட்டாக அது நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துட்டே இருப்போம். ஆனால் கடைசியில் நம்ம வீட்டில் என்னவோ ஒன்று தான் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. என்ன பண்ணுறது, வேறு ஆப்ஷன் இல்லைல்ல. நம்ம ஒன்று தானே எடுத்துகிட்டு வரணும். நிறைய எடுக்கவும் முடியாது. ஏன்னா நெக்ஸ்ட் டைம் நம்ம எல்லா கடைக்கு கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அளவோடு பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டு நம்ம பட்ஜெட்டையும் காப்பாற்றிட்டு வர்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா. ஸோ எங்களோட அந்த வீக் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஷாப்பிங் மோட்லேயே போச்சு. இங்கேயுமே பார்த்திங்க அப்படின்னா சவுகார்பேட்டை அது இது போயிட்டு என்னது அக்சசரிஸ் வாங்குறதுல பிஸியாக இருந்தோம். இது நல்லா இருந்ததுங்க. இதுவும் ஒரு கைண்ட் ஆஃப் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 550-750 ரேஞ்ச் sarees நம்ம வீட்டில் கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும். இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா மேக்ஸிமம் 550லேருந்து 1000க்குள்ளார தான் இருந்தது இப்போ காமிக்கிற எல்லா சாரீஸுமே. ஆனால் எல்லாமே நல்லா இருந்ததுங்க. குவாலிட்டி வைஸ் நல்லா இருந்தது. அண்ட் ஃபைனலி பார்த்திங்கன்னா ஒரு saree பார்த்தேன் வீட்டில் கட்டுற மாதிரி சாஃப்டாக. அந்த saree நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. வெறும் 300 தான் சொன்னாங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட் டைம் போனால் அந்த மாதிரி ஒரு 3-4 saree வாங்கணுன்னு நான் நினச்சிட்டே இருக்கேங்க.
நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக சான்ஸ் கிடைக்கும் அந்த கடைக்கு போகிறப்போ. உங்களுக்கு இன்னும் அங்கே வைட் ரேஞ்ச் ஆஃப் saree கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் சாரியும் நீங்கள் பிங்க் பண்ணுறீங்களோ அந்த சாரியோட கலெக்ஷன்ஸ் மட்டுமே எடுத்து உங்களுக்கு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி சின்ன சின்ன ஊரில் இருக்கிறவங்களையும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணோம் அப்படின்னா இந்த நெசவாளர்கள் அவங்களோட தறி வேலை அதை நம்பி வேலை செய்கிறவங்க வந்து இன்னமும் நல்லா வேலை செய்ய முடியுங்க, எஃபிஷியண்ட்டாக இருப்பாங்க. ஏன்னா நம்ம டேரெக்டாக அவங்கக்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணுறப்போ நான் முன்ன காமிச்ச சாரியெல்லாம் பார்த்தீங்கன்னா எங்கே நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா குறைஞ்சது 1200க்கு கிடையாது. பட் நீங்கள் டேரெக்டாக அங்கே போய் வாங்குறப்போ உங்களுக்கு 300 தான் அந்த சாரீ. ஸோ நீங்கள் அங்கே போய் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க வந்து ஃபினான்ஷியலி க்ரோத் ஆவாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் நெசவாளர்களை என்கரேஜ் பண்ணணும், அவங்க இன்னும் முன்னுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு பிங்க் பண்ணுங்கள், வைடாக போடுறேன்.